என் தங்கப்பிள்ளையே, நீ இந்த வராகி என்னிடத்தில் கேட்ட மங்கள செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். என் குழந்தையே, நீ தாமதிக்காமல் கேட்டுவிட்டால் இன்னும் 2 மணி நேரத்திற்குள் நீ கேட்ட அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைந்து விட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி யார் ஒருவர் பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு தெய்வம் எளிதாக செவி சாய்த்துவிடும். ஏன் தெரியுமா? தன்னுடைய எண்ணங்களில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் தான் நினைத்த விஷயத்தை தான் அடைந்தே தீருவேன் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் தெய்வத்தினுடைய அன்பிற்கு உரியவர்கள். அவர்கள் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டுமே தன் வாழ்க்கையில் பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள். தன்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும், நாம் நினைத்த விஷயத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் அவர்களின் வாழ்க்கை பயணம் முழுமையும் இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இப்பொழுது சில நேரங்களில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, நாம் இத்தனை முயற்சிகளையும் செய்கின்றோமே என்பது போன்ற எண்ணம் உனக்குள் வர ஆரம்பித்து விட்டது. தான் நினைத்தது எதுவும் நடக்காத பொழுது சில நேரங்களில் தனக்குள்ளேயே நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது. தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் கிடைத்து விடவில்லையே என்கின்ற மன வருத்தத்தில் என் பிள்ளை சில நேரங்களில் தனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையையும் நீ குறைத்து விடுகின்றாய். ஆனால் இந்த நேரத்தில் என் குழந்தை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு நாள் கிடைக்கும், நாம் நிச்சயமாக அதற்கு தகுதியானவர்கள்தான் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த எண்ணம் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. நீ ஆசைப்பட்ட அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேராமல் வேறெங்கும் போய்விடாது. என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கின்றது. அதற்காக வாழ்க்கையை நாம் விட்டு விலகிவிட முடியுமா? இந்த வாழ்க்கை சரியான நேரத்தில் நமக்கு கொடுக்கக்கூடியதை சரியான நேரத்தில் கொடுத்து விடத்தான் செய்கின்றது. அந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் மனதிற்குள் வருகின்றது என்றால் நிலையான எண்ணம் இல்லை என்று அர்த்தம். அம்மா சொன்னது போல யார் ஒருவருக்கு மனதில் நிலையான எண்ணங்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். தெய்வத்தை வெகு விரைவாக தன் அருகில் கொண்டு வந்து விடுவார்கள். இந்த எண்ணங்களோடு யார் இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை பெற முயற்சி செய்கின்றார்களோ அவர்களோடு இந்த வராகி நானும் உடன் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, நடந்தது எல்லாம் நடந்தது. இனிமேலாவது நடக்கப் போகின்ற விஷயத்தை பற்றி யோசிக்கலாம். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ வருந்தாமல் தாயின் அன்போடு இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் என்று நீ நம்ப வேண்டும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்துவிட்ட நாள் என்பதனை மறந்து விடாதே. அம்மா உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் மீட்டு கொடுப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைக்கும், நல்ல வாய்ப்புகள் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் என் பிள்ளை தனக்குரிய நிலைமை மோசமாகிவிட்டது என்று நினைத்தாயோ அந்த சூழ்நிலையில் இருந்து நான் உன்னை காத்திடுவேன். அம்மா உன்னை நிச்சயமாக இந்த நிலையில் இருந்து காப்பாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். நிலையாக எதுவுமே இருப்பது இல்லை. நீ என்று அந்த விஷயத்தில் நிலையானதாக உன் மனநிலையை மாற்றுகின்றாயோ அன்று உனக்கான சந்தர்ப்பங்களும் நீ விரும்பிய விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையினுடைய உணர்வுகளை நன்கு உணர்ந்தவள் இந்த வராகி. உன்னுடைய உணர்வுகளை நான் தெளிவாக புரிந்து கொண்டதனால்தான்
இத்தனை நாளும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்களில் தவறு இல்லை. யார் வாழ்க்கையையும் அழிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லை. என்ன நடந்தாலும் சரி, அதை நம் வாழ்க்கையில் நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை நான் உனக்கானதாக மீட்டு கொடுக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் உன்னுடைய நிலையிலிருந்து உனக்கானதாக சரி செய்து தருகின்றேன். மாற்றங்களையும் திருப்பங்களையும் நடத்தி உன் மனநிலையை நான் என் வசமாக்குகின்றேன். எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையானதாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இனி எதையும் நினைத்து என் பிள்ளை வருந்தாதே. இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்படாதே. இந்த சூழ்நிலைகள் இனியும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும். இந்த சூழ்நிலைகளினால் நீ மனமுடைந்து நிற்காமல், இதுதான் இனி நம்மை வாழ வைப்பதற்காக கிடைத்திருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்பதனை நீ உணர்ந்தால் போதும். என் பிள்ளையின் மனதில் கொண்ட எண்ணங்களும் என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமோ தேவையில்லாத குழப்பமோ உனக்கு வேண்டாம். ஏற்கனவே பல கஷ்டங்களை பார்த்தாயல்லவா? அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் என்னவென்பதனை இனிமேலாவது நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ பழகிவிடும். எல்லா சூழ்நிலையும் இந்த தாயின் அரவணைப்போடுதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீயும் உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடுதான் ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்கின்றாய். ஆனால் வெற்றி மட்டும்தான் கிடைக்கவில்லை. இதுதானே என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வேதனை. என் தங்கமே, இந்த வேதனைகள் எல்லாம் நீண்ட நாட்கள் இப்படியே இருக்காது. எல்லாமும் முடிவடைய போகின்ற நேரம் வந்துவிட்டது. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை விட்டு செல்லக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை இனிமேல் நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல போகின்றது. உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய காத்திருப்புக்கும் பலன் கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்ல நினைத்திருக்கின்றாய். ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை மீண்டும் உன்னை இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்ததல்லவா? அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை இனி இருக்கின்ற மீதி காலமும் என் பிள்ளை நீ கொண்டு செல்ல வேண்டும். சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். உனக்கு நான் இருக்கும் வரை எந்த கஷ்டங்களும் வராது. நீ எதிர்பார்த்த மங்கள நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, சந்தோஷம் என்றால் என்னவென்று வாழ்க்கையில் நீ உணரக்கூடிய தருணம் வந்துவிட்டது. இனியாவது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாலே போதும். எல்லா விதமான பிரச்சனைகளும் தானாகவே உனக்கு நீங்கிவிடும். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கைகளை வந்து சேர்ந்து விடும். என் பிள்ளைக்கு இந்த தாயின் அரவணைப்பு எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பது தெளிவாக புரிந்துவிடும். நல்ல நேரத்தில் நல்ல மாற்றங்களை சந்தித்து வராகியினுடைய அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த தாய் நம் வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டாலே உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாவது உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் பொறுத்தாயல்லவா? இந்த காலகட்டத்தில் உனக்கு வந்த சோதனைகளை கூட நீ எதிர்கொள்ள முடியாமல் நின்றிருப்பாய். ஆனால் உன் வராகி என்னை கண்ட பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சோதனைகளையுமே உன்னால் நிச்சயமாக தெளிவாக கடந்து வர முடிந்தது என்பது உண்மை. ஏனென்றால் உனக்குள் என்னை நினைத்து தைரியம் வந்துவிட்டது. அம்மா அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை விட்டுவிட மாட்டாள் என்பது போன்ற தைரியம் உனக்குள் வந்ததல்லவா? இந்த தைரியத்தோடு உன் வாழ்க்கையை நீ வென்று காட்டிவிட வேண்டும். இந்த தைரியத்தோடு உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீ நிரூபித்து விட வேண்டும். எல்லா நேரத்திலும் என் பிள்ளை வேதனையின் உச்சத்தில் இருந்தது எல்லாம் இனி மாறி இனி உன் வாழ்க்கையில் உன்னுடைய மன நிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். என் கரம் பிடித்து வருகின்ற உன் வாழ்க்கையில் இனி என்றுமே வசந்த காலம்தான். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.